அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அந்த நாளை தான் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். முழு உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி போட்ட ஒரு நாள். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் அந்த 120 பேரையும் இந்த முழு உலகத்தையும் அசைக்கக்கூடியவர்களாக மாற்றினது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு முழு உலகத்திலையும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எழும்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு 120 பேர் மீது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள். இதுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய ஆதாரங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த நாளில் யூதர்களுக்கும் பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகை உண்டு. நான் அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், அந்த 120 பேர் மீது ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களை உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக மாற்றினது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அதே அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மேலே ஊற்றப்பட்டது அப்படின்னாக்கி கண்டிப்பாக நாமும் அவர்களைப் போல உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் விசுவாசிக்கிற அந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் மீதும் என் மீதும் என்ன செய்வார், ஊற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த 120 பேரும் செய்த காரியங்கள் என்ன, அதை குறித்து சில காரியங்கள் மாத்திரம் உங்கள் மத்தியிலே பேசிவிட்டு நான் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. முதல்ல அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமை விட்டு அவர்கள் எங்கேயும் என்ன செய்யலை, போகலை. எருசலேமை விட்டு என்ன செய்யலை, எங்கேயும் அவர்கள் போகவில்லை. எருசலேமில் அவர்கள் என்ன செய்தார்கள், காத்திருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கி எருசலேமில் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனித்துக்கொண்டு, எருசலேம் என்பது
எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசிங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இந்த எருசலேமுக்கு நிறைய பெயர்கள் என்ன செய்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டு, எருசலேம் அப்படின்னு மட்டும் கிடையாது, இதுக்கு நிறைய பெயர்கள் என்ன செய்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. 3வது வசனத்தை, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எருசலேம் குறித்து, எருசலேமுக்கு இங்க 3 பெயர்கள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பெயர்கள் அப்படின்னாக்கி, முதல்ல எருசலேம் அப்படின்னா சத்திய நகரம். 2வது அங்க சொல்லப்பட்ட பெயர் என்னவென்றால் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது சொல்லப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த பர்வதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சொல்லப்பட்ட பெயர் என்னது? பரிசுத்த பர்வதம். அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கி நீங்க எங்க வரணும் அப்படின்னா பரிசுத்த பர்வதத்துக்கு வரணும். எங்க வரணும்? பரிசுத்த பர்வதம். இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு யார் வர முடியும் அப்படின்னாக்கி, நீங்க சங்கீதத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 15வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் யார் இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அவரே பதிலையும் சொல்லுகிறார். வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு அவரே அதற்கான பதிலையும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் நாவில் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, 5 வசனத்துல 4 வசனத்துல அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. கடைசியில் சொல்லுங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல். நம்முடைய பணத்தை வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னு சொல்லுகிறார். என்னது? வட்டிக்கு கொடுக்க கூடாது. 2 பைசா வட்டி, 1 பைசா வட்டி, எத்தனை பைசாக்கும் வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒரு நபர் அப்படி தான், சும்மா கொடுத்தா என்ன செய்ய மாட்டான்? திரும்ப தரமாட்டான். அதனால நான் வெளியேருந்து வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பைசா வட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன செய்வார்? தருவார். அப்படின்னு சொல்லி வட்டிக்கு கொடுத்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த வட்டி பணத்தை வாங்கி இவர் என்ன செய்தார் அப்படின்னா, எங்கே கொடுத்துட்டு இருந்தார்? நம்ம சாப்பிட்டா தானே சாபம் அப்படின்னு சொல்லி எங்கள் சபைக்கு, சர்ச்சுக்கு கொடுத்துட்டு வட்டி பணத்தை வாங்கி எங்கே கொடுத்துட்ருக்காரு? சர்ச்சுக்கு. யோசிச்சு பாருங்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் நிறைய பேர் இப்படி ரொம்ப டெக்னிக்காக வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஆட்களுக்கு தான் இப்படி மைண்டெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்கள். அந்த பணத்தை வாங்கி அவர் சாப்பிட்டா சாபமா? அதனால் எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு? சர்ச்சுக்கு.
நம்ம தானே சாப்பிடக்கூடாது, சர்ச்சைக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கொடுக்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க. ஆமாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வட்டி பணத்தை வாங்கி என்ன செய்யக்கூடாது, இங்கே கொண்டு வந்து கொடுக்கவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, நம்முடைய பணத்தை ₹1 கூட நினச்சி வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வட்டிக்கு கொடுத்தே குடும்பத்தை என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் சாபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், நம்ம யாருக்கும் வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அதுதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னாக்கி, நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. இதில் நீங்கள் திரும்ப அந்த சங்கீதம் 2வது சங்கீதத்தில் நீங்கள் வரும் பொழுது அதில் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படிங்கிறார். எப்படி நடக்க, யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார் அப்படின்னாக்கி, முதல்ல நான் சொன்ன வட்டிக்கு கொடுக்க கூடாது. 2வது உத்தமமாய் நடக்கணும். எப்படி நடக்கணும், உத்தமமாய் நடக்கணும். 2வது அதுக்கப்புறம் சொல்ல நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார எப்படியா, சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. ஆண்டவர் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க பாருங்க, சத்தியத்தை பேசுகிறதுலையும் மனதார சத்தியத்தை பேசுகிறதுலையும் ரொம்ப டிஃபரன்ஸ் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமா, நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்க நல்லா கவனிங்க. இப்போ நான் காணிக்க, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறேன், அது வேற. நான் மனதார என்ன செய்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அது வேற. இதில் ரெண்டுலையும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எதை செய்தாலும் அதை மனதார என்ன செய்யணும். நீங்கள் ஒரு காணிக்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்கி மனதார என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மனதார கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். நீங்கள் கர்த்தருக்காக ஒரு வேலையை செய்யும் பொழுது அது மனதார என்ன செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி மனதார செய்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆமாம், சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படியே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஆராதிப்பாங்க, என்ன செய்ய அப்படின்னு வேலை செய்வாங்க. இதெல்லாம் சரி வராது. அவங்களுக்கெல்லாம் எங்கே கிடையாது. நீங்கள் நான் மனதார செய்யணும். எப்படி செய்யணும், மனதார செய்யணும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, மனதார செய்யணும். எதை செஞ்சாலும் மனதார செய்யணும். கர்த்தருக்காக மனதார செய்யணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன கேட்குறாங்க, என்னது, கொடு கொடு, பென்சில் கொடு கொடு. மனதார என்ன செய்யணும். ஹல்லேலூயா. 2வது அதான் சொன்னேன், மனதார. இப்போ அந்த பரிசுத்த பர்வதம் என்பது எதை காண்பிக்கிறது, எருசலேமை காண்பிக்கிறது. அப்போ எருசலேமில் நம்ம என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யும், கிடைக்கும். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள் மனதார செய்வாங்க. என்னத்தை செஞ்சாலும் எப்படி செய்வாங்க, மனதார செய்வார்கள். அவர்களுக்கு தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், கொடுப்பார். ஆண்டுடைய பிள்ளைகள் மனதார செய்யாதவர்களுக்கு என்னதுக்கு கிடைக்காது. ஆமாம். 2வது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். போதும். 2வது அவர்கள் முதல்ல எருசலேமில் இருந்தார்கள், எருசலேமை விட்டு போகல. 2வது அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள். எங்கே ஏறினார்கள், மேல் வீட்டில் ஏறினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, 2வது நான் சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மேல் வீட்டில் என்ன செய்யணும், ஏறணும்.
ஒரு மேல் வீட்டில் என்ன செய்யணும்? ஏறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த மேல் வீட்டில் ஏறுகிறது என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஜெபத்தில் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? ஏறி வரணும். ஜெபத்தில் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? ஏறி வரணும். ஆமாம். ஏன்னா வாசிங்க, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பேதுரு ஜெபம் பண்ணுகிறதற்கு எங்க போனானா? மேல் வீட்டில் ஏறினான். அப்போ மேல் வீட்டில் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமா, ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யும்? கொடுக்கப்படும். பேதுரு மேல் வீட்டில் ஏறி என்ன செய்தான்? ஜெபிக்கிறான். ஜெபித்த பொழுது அவனுக்கு தரிசனங்கள் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. பேதுரு மாத்திரம் அல்ல, நீங்க தானியேலுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது தானியேலும் எங்க போய் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சொல்லுகிறார் பாருங்க, தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப தானியேல் ஜெபிக்கிறதற்கு எங்க போனா அப்படின்னாக்கி மேல் வீட்டில். எங்க போனா? மேல் வீட்டில். ஆண்டுடைய பிள்ளைகள் அதான் சொன்ன, மேல் வீடு என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். இன்னைக்கு ஜெபம் அப்படின்னாக்கி இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏதோ 5 நிமிஷம் ஜெபம், ஏதோ 10 நிமிஷம் ஜெபம், இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை வச்சு கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி என்னைக்கோ ஒரு நாள் செய்கிற ஜெபம், வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சு அந்த வாரம் புதுசாக என்ன செய்கிறாங்க? ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அது அல்ல. நம்முடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப கரெக்டாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பேதுருவுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது, உடனே போய் என்ன செய்தார்? மேல் வீட்டுக்கு ஏறிட்டார். எங்கே போயிட்டார்? மேலே. உடனே ஜெபிக்கிறதற்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஏன் அப்படின்னா வீட்டில் சாப்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுது, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. சாப்பாடு சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. உடனே இவர் பார்த்தாரு, அப்படியே சும்மா டைம் பாஸ் பண்ணலை, மேலே போயிட்டார். மேலே போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த சாது சுந்தர் சிங்குடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய ஜெப வாழ்க்கை பயங்கரமான ஜெபிக்கிற ஒரு மனுஷன், பயங்கரமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சாது சுந்தர் சிங். பஞ்சாபில் ஊழியம் செய்த ஒரு மனுஷன். இன்றைக்கு பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு எழுப்புதல். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கி சாது சுந்தர் சிங். ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லி ஒரு முறை அவர் திபேத்தில் போய் அங்கே சுவிசேஷம் அறிவிக்க போன பொழுது அங்கே உள்ள லாமா அவர் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 முறை எச்சரித்து பார்த்தார். 2 முறை எச்சரித்தும் அவர் என்ன செய்யலை? கேட்கலை.
அவர் திரும்ப போனார். அதனால் அவர் பிடிச்சு என்ன செய்தார்னா ஒரு தண்ணி இல்லாத கிடங்கு. அந்த கிடங்கில் என்ன இருந்தது அப்படின்னா மனுஷனுடைய எலும்பு கூடுகள் தான் என்ன செய்தது காணப்பட்டது. எலி, பாம்பு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அங்கே இருந்தது. பயங்கர துர்நாற்றம் எடுக்கும். ஆமாம், அதுக்குள்ளே இருக்க முடியாது. அதில் தூக்கி போட்டு கதவை என்ன செஞ்சால் மேலே மூடி அடைச்சிட்டார். யாரும் என்ன செய்ய முடியாது, அதை திறக்க முடியாது. 3 நாட்கள் அங்கே தான் இருந்தார். 3 நாட்கள். ஆமாம், யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். அந்த எலும்பு கூடுகள் மத்தியில், பிரேதங்கள் மத்தியில், பாம்பு, பல்லி, என்னென்னதெல்லாம் கிடக்குதோ யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அங்கே உட்காந்து அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவர் என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, ஆண்டவரே இப்படி ஒரு பாடுகள் உமக்காக சகிக்க எனக்கு பலன் தந்தீரே, நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். நீங்கள் 3 நாட்கள் ஆச்சு அவருக்கு அங்கே இருக்க முடியலை. ஏன்னா தண்ணியும் கிடையாது, குடிக்க தண்ணி கூட என்னது கிடையாது. ஆமாம், ஒன்றுமே இல்லை, துர்நாற்றம். அவருக்கு இப்போ மூச்சு வாங்கிறதுக்கே கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இடத்துல ஜெபித்த, ஆண்டவரே என்ன நினைச்சு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் ஜெபம். திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னாக்கி அது இருட்டு கொகை. திடீரென்று ஒரு மேலேருந்து ஒரு கயிறு உள்ளே வந்தது. மேலேருந்து ஒரு கயிறு உள்ளே வந்தது. அந்த கயிறை பிடிச்சி இவர் என்ன செய்தார், மேலே ஏறி வந்தார். மேலே ஏறி வெளியே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த கயிறு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி அந்த கயிறு ஒரு மரத்தில் நினைச்சு கட்டப்பட்டு இருந்தது. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார், ஆண்டவர் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார், அனுப்பினார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். பல மணி நேரங்கள் அவர் நினைச்சவர் ஜெபிப்பார். மரத்து அடியில் முழங்கால் போட்டு ஜெபித்தார் அப்படின்னாக்கி பறவைகள் அவருடைய தலையில் கூடு கட்டுமா. சிங்கம் அவர் பக்கத்தில் படுத்து இருக்குமா. அது கூட நினச்சி அது அவருக்கு தெரியும். அவர் ஜெபத்தில் போயிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். யோசிச்சு பாருங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், ஒரு முறை அவர் ஊழியத்துக்காக பகல் முழுவதும் அவரோடு கூட ஒரு அசிஸ்டன்ட், கூட ஒரு பிரதர், 2 பேருமா பகல் முழுவதும் என்ன செய்யறாங்க, ஊழியத்துக்காக சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அந்த ஒரு சபையில் மீட்டிங், அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அந்த சபையினர் ஒரு ரூமில், ஒரு மலை அடியில் ஒரு ரூமில் தங்க வச்சுருக்கிறாங்க. அப்போது ஒரு ரூம் இருக்குது, வெளியே ஒரு ரூம் இருக்குது. உள்ள ஒரு ரூமு, வெளியே ஒரு ரூமு. உள்ள ரூமில் சாது சுந்தர் சிங்கை அங்கே ஒரு கட்டில் கிடக்குது. அந்த கட்டிலில் அவர் நினச்சிதாங்க படுக்க சொன்னாங்க. அங்கே ஒரு கட்டில் தான் போட முடியும், ஏன்னா சின்ன ரூம் தான், அங்கே யாரும் தங்குறது கிடையாது. அப்படி ஒரு ரூமு, அந்த ரூமில் தங்க வச்சாங்க. அசிஸ்டன்ட் கூட வந்த நபரை சொன்னால் நீங்கள் வெளியே நினைச்சிங்க படுத்துக்கொள்ளுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கம்பை எடுத்து கொடுத்தாங்க. கம்பை கொடுத்து சொன்னாங்க, நீங்கள் அந்த கம்பை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாங்க. ஏன் அப்படிங்க, பாம்பு அப்பப்போ வரும், ஏன்னா மலையடி ஆரம்பித்தீங்களா, அந்த பாம்பு வந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்படி கம்பை தட்டுனா போதும், அது போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பாம்பு வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவருக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராது. அவர் ராத்திரி எல்லாம் சரியாக தூக்கமே இல்லை. டயர்டில் 10 நிமிஷம் முடிச்சிருந்தா படுத்துட்டார். அவர் ஜோம் பண்ணார், 10 நிமிஷம் ஜோம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் படுத்துட்டார். ஆனால் சாது சுந்தர் சிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவ்வளோ டயர்டு, அவ்வளோ பகல் முழுசும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் எத்தனை மணிக்கு இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அவர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவர் எந்திரிச்சு பார்க்குறார், முழங்கால் படிட்டு அவர் எத்தனை மணி வரை ஜெபித்தார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் காலையில் இவர் எந்திரிக்க முன்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, எந்திரிச்சு அப்போ தான் அவர் கேட்டார் சாது சுந்தர் சிங்கிட்ட, நானும் உங்களை மாதிரி தான் பகல் முழுசும் உங்கள் கூட தான் ஊழியம் செஞ்சேன், என்னை விட அதிகமாக நீங்கள் தான் பிரயாசப்பட்டீங்க, என்னால் 10 நிமிஷம் கூட முழிச்சிருந்து ஜெபிக்க முடியலை, நீங்கள் பல மணி நேரம் ஜெபித்தீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நினச்சி கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்த அரை மணி நேரம் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாக்கி ஆண்டவரோடு கூட இணையும் பொழுது, ஆண்டவருடைய கரத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அதுக்கு பிற்பாடு நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் உனக்கு என்ன தெரியாது, டயர்டே தெரியாது அப்படின்னார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க,
ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்வார், கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையே ஜெபம். சிலருடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, ஜெபிக்கிறவங்க உண்டு. நம்முடைய வாழ்க்கையே என்னவா இருக்கணும், ஜெபமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே என்னவா இருக்கணும், ஜெபமா. அதான் சொன்னேன், ஜான் நாக்ஸ் என்கிற பரிசுத்தவான், அவருடைய வாழ்க்கையே என்ன அப்படின்னா ஜெபம் தான். அவருடைய வாழ்க்கையே என்னது, ஜெபம். சிலருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, அது வேற விஷயம். நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்யணும், ஜெபமாக மாறணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவன் நம் மீதும் என்ன செய்வார், ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மேல் வீட்டில் ஏறுகிறது என்பது, அதான் சொன்னேன், ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன் என்ன காரியம் என்று சொல்லி வாசிங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஜெபத்திலும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம். நான் மூன்றாவதாக என்ன தேவை அப்படின்னா, ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லை அப்படின்னாக்கி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யாது, ஊற்றப்படவே செய்யாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எந்த காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தின் தேவனால் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கி, நம்ம எத்தனை பேர் கூடுகிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு மனம் இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்யும், ஊற்றப்படும். ஆமாம், ஒரு மனம் தேவை. நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவி அப்படின்னாக்கி அந்த குடும்பத்தில் என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். 2 பேருக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லை அப்படின்னாக்கி அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள. இப்போ நானும் சிஸ்டர் இருக்கிறோம் அப்படின்னாக்கி, ஊழியம் செய்கிறோம் அப்படின்னாக்கி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மனம் இருந்தால் தான் ஒன்றா ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றா ஊழியம் செய்ய முடியுமா, முடியாது. நான் வடக்கங்க அங்கே கிழக்கங்க, அது சரி வருமா, ஒன்று வரவே செய்யாது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், அதனால் ஒரு மனம் நமக்கு என்னது தேவை. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஒருமனப்பட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றினார், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால் முதல்ல சொன்ன நமக்கு முதல்ல என்னது, எருசலேமில் காத்திருக்கணும். 2வது நம்ம மேல் வீட்டுக்கு என்ன செய்யணும், ஏறணும். அது ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. 3வது ஒரு மனம் நமக்கு என்னது தேவை. ஒரு மனம் இருந்தால் தேவன் என்ன செய்வார், தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவார். அங்கே 120 பேர் இருந்தாங்க. ஆனால் 120 பேருக்குள்ளேயே என்ன இருந்தது, ஒரு மனம் இருந்தது. அதனால தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினார். இப்பொழுது அந்த 2வது அதிகாரத்துக்கு வரலாம். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வாசிங்க. 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. நீங்க முதல்ல நடந்த காரியம் என்ன அப்படின்னாக்கி, பலத்த காற்று. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தார், பலத்த காற்று. முதல்ல எங்கே இறங்கிச்சுது, முதல்ல எதை நிரப்பிச்சுது,
முதல்ல எதை நிரப்புனது சொல்லுங்க? படிச்சு அந்த வசனத்தை கேட்டீங்களா? எப்படி? திரும்ப படிக்கிறேன், நான் படிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எதை நிரப்பிச்சு? அவங்க உட்கார்ந்திருந்த வீட்டை தான் முதல்ல என்ன செஞ்சது? நிரப்பி. வீட்டுக்குள்ள முதல்ல என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினியா நாவுகள் அக்கினியாக அவர்கள் மேல என்ன செய்தது? அமர்ந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முதல்ல எப்படி வந்தது அப்படின்னா, பெருங்காற்று, பலத்த காற்று. அதுக்கு பிற்பாடு தான் எப்படி வருது? அக்கினியாக வருகிறது. அக்கினியா நீங்கள் பலத்த காற்று அப்படின்னாக்கி அந்த காற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்றுகளை குறித்து நீங்கள் அதிகமாக என்ன செய்யலாம்? வேதத்தில் வாசிக்கலாம். இந்த காற்றை குறித்து பேசினா அது ஒரு பெரிய பிரசங்கம். ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கி நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி யோபுவுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2 முறை அவனுடைய வாழ்க்கையில் காற்று என்னச்சது? வீசப்பட்டது. முதல் காற்று வீசப்பட்ட பொழுது அவங்க வீடெல்லாம் என்னச்சது? இடிஞ்சு விழுந்து பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு. 2வது காற்று வீசப்பட்ட பொழுது அந்த காற்றுல இருந்து தான் யார் பேசினா? தேவன் யோபுவோடு கூட என்ன செய்தார்? பேசினார். நீங்க வாசிக்கலாமா? யோபு எழுதின புஸ்தகம் அதனுடைய எத்தனாவது அதிகாரத்தில் இருக்க அந்த சம்பவம்? முப்பத்தி 38 வாசிங்க. 38:1. அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவாக பேசுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் இவன் யார்? பாருங்க, கர்த்தர் எங்கிருந்து பேசுகிறார்? பெருங்காற்றில் இருந்து தான் அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இன்னும் நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தது என்னத்தை கொடுத்தாரு? மன்னா. புசிக்கிறதுக்கு என்னத்தை கொடுத்தாரு? மன்னா. காலையில் நாஷ்டா என்னது? மன்னா. மத்தியானம் லஞ்ச் என்னது? மன்னா. நைட்டு டின்னர் என்னது? மன்னா. காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, நைட்டு மன்னா, நாளைக்கு மன்னா, நாளானு மன்னா, டெய்லி மன்னா, மன்னா 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 புசித்து யோசிச்சு பாருங்க. சலிச்சு போச்சு அவங்களுக்கு. இதில் ஏதாவது தப்பு இருக்குதா? இதில் ஏதாவது யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் டெய்லி பருப்பு குழம்பு, டெய்லி அதே சாம்பார். காலையில் வச்ச சாம்பாரை மத்தியானம் சாம்பார் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கி நைட்டும் இதே சாம்பார் தானா? சொல்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நைட்டும் இதே சாம்பாரா? ஒரு நேரம் வச்சது, ஒரு நேரம் சாப்பிட்டது, அடுத்த நேரம் நம்மளால் நினைச்ச முடியலை, சாப்பிட முடியலை. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு காலையில் டிஃபன் மன்னா, மத்தியானம் லஞ்சு மன்னா, நைட்டு டின்னரு மன்னா, டெய்லி மன்னா 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 அப்படின்னு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அதான் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நம்மளை கொண்டு விட்டா ஒரே நாளில் அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் முறுமுறுத்தாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது மட்டனை இல்லை, ஆண்டவர்கிட்ட அவங்க நேர கேட்டுருந்தாங்கன்னா கொடுத்துருப்பாரு. அவங்க முறுமுறுத்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் மட்டன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டால் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க முறுமுறுத்தாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டோம், ஆமாம் அங்கே இப்படி டெய்லி மன்னா 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 முறுமுறுத்தாங்களா? அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கலை. ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவர்
பலத்த காற்றை என்ன செய்தார்? வீச பண்ணினார். காற்றை வீச பண்ணின பொழுது அந்த காற்று என்ன செய்தது? காடைகளை கொண்டு அப்படியே குவித்தது. ஹல்லேலூயா. இப்படி நீங்க வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த காற்று பல இடத்துல என்ன செய்கிறார்? இந்த காற்றுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பலத்த காற்று தான் முதல்ல என்ன செய்தது? அந்த வீட்டை நிரப்பினது. அதுக்கு பிற்பாடு தான் அக்கினிமயமான நாவுகள். என்னது அக்கினினா? அக்கினி வரல, அக்கினிமயமான நாவுகள். அக்கினி தான். இந்த நாக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நாக்கு. ஆனால் அது என்னது? அக்கினியாக இருக்கும். அது ஒவ்வொருவர் மீதும் என்ன செய்தது? அமர்ந்தது. அது அமர்ந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேச என்ன செய்தார்கள்? தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா அங்க ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், அங்கே அந்த ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தினுடைய இது பவர் பயங்கரமாக கிரியை செய்தது. யோசிச்சு பாரு, அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் உலகம் முழுவதும் என்ன செய்தாங்க? போனாங்க. உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் அறிவித்து அத்தனை பேரும் இரத்த சாட்சியா மரித்தாங்க. அத்தனை பேரும். நான் நினைக்கிறேன் எல்லாரையும் குறித்து எழுதப்படலை வேதத்தில். ஆனால் 12 சீஷர்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த 12 சீஷர்களும் இரத்த சாட்சியாக என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள். அப்போ பாருங்க, ஏன் சொல்லுங்க காரணம் என்ன அப்படின்னாக்கி அந்த அபிஷேகம் தான் அவங்களை சுவிசேஷம் அறிவிக்க வைத்தது. அந்த அபிஷேகம் தான் அவர்களை இரத்த சாட்சியாக மரிக்க வைத்தது. அந்த அபிஷேகம் தான் அவர்களை கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வைத்தது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கும் என்ன செய்வார்? கொடுப்பார். அதற்கு முதல்ல நம்ம எங்க இருக்கணும்? பரிசுத்த பர்வதம் எருசலேம் என்கிற பரிசுத்த பர்வதத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். 2வது மேல் வீட்டின் அனுபவம், ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். 3வது நமக்குள்ள ஒரு மனம் என்ன செய்யணும்? இருக்கும் என்றால் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை இன்றைக்கும் ஊற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமே. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கும் நம் மீது ஊற்றப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்தில் முதல்ல ஒப்பு கொடுக்கலாமே. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுதே தேவன் அந்த ஆவியை, அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றுவார். அந்த அக்கினி, அந்த பலத்த காற்று இந்த சபைக்குள்ளாக இறங்கி வரும். அந்த அக்கினிமயமான நாவுகள் உங்க மேலே இறங்கும். ஓ ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன் எருசலேம் என்றால் பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நாம் வர வேண்டும். வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. மனதார சத்தியத்தை பேசணும். மனதார நீங்கள் எதை செய்தாலும் அதை மனதார செய்யணும். கர்த்தருக்காக காணிக்க கொடுக்குறீங்களா? மனதார கொடுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்களா? மனதார ஊழியம் செய்யுங்க. ஓ, கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? மனதார கர்த்தரை ஆராதித்து பாருங்க. ஓ, வேலை செய்ய சபையில் சர்ச்சில் வேலை செய்கிறீங்களா? மனதார செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். 2வது சொன்ன ஜெப வாழ்க்கை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு சிலருடைய ஜெபம் காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம், நைட்டு படுக்கும்போது ஒரு ஜெபம், வெளியே போகும்போது ஒரு ஜெபம், வெளியே இருந்து வரும் பொழுது ஒரு ஜெபம், சாப்பிட உட்காரும் பொழுது ஜெபம், தூங்கும் பொழுது ஜெபம். இப்படி ஒவ்வொரு நிமிஷம் ஜெபம் தான் ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபம் தேவையில்லை. ஆண்டுடைய பிள்ளைகள், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். உடைய ஜெப வாழ்க்கை மாறணும். ஜெபத்தில் ஏறி வா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஜெபத்தில் ஏறி வா என்று சொல்லி
ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜெபத்துல நீ ஏறி வா, ஜெபத்துல ஏறி வா, ஜெபத்துல ஏறி வா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துல ஏறி வா. கர்த்தர் உனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவார், ஊற்றுவார். ஜெபத்துல உன்னுடைய ஜெப வாழ்க்கைய ஜெப வாழ்க்கை மாறணும். ஜெப வாழ்க்கை அல்ல, ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாக்க மாறணும், மாறணும், மாறணும். ஓ ஜெபிக்கிறவர்களாக மாறணும், ஜெபிக்கிறவர்களாக மாறணும். நேரம் கிடைக்கும் பொழுது நேரத்தை வீணடிக்க கூடாது. மொபைல்லையும் டிவிலையும் நேரத்தை வீணடிக்க கூடாது. ஓ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சொன்ன ஒரு மனம் தேவை, ஒரு மனம் தேவை. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுதே பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஓ அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஓ பலத்த காற்று, ஓ பலத்த காற்று, ஓ பலத்த காற்று இன்றைக்கு இந்த அறைக்குள்ளாக இறங்கி வருகிறது. ஓ பலத்த காற்று, ஓ பலத்த காற்று. ஓ ஊட்டா ரிகா பாதுனா. எல்லாரும் அப்படியே வாயை துறந்து அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே, மகிமைப்படுத்தலாமே, மகிமைப்படுத்தலாமே. ஓ பலத்த காற்று, பலத்த காற்று, பலத்த காற்று. ஓ பலத்த காற்று இந்த அறை முழுவதுமாக, இந்த அறை முழுவதுமாக ஓ பலத்த காற்று இறங்குகிறது இப்பொழுது, இறங்குகிறது இப்பொழுது. அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மீது வந்து அமர்ந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் இப்பொழுதே இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது இப்பொழுது. Receive, receive, receive the fire in the name of Jesus. இறங்குகிறது, இறங்குகிறது. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஓ அந்த அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது, இறங்குகிறது. receive, 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 receive in the name of Jesus. அந்த அக்கினி, அந்த அக்கினி பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. receive, 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 receive. shikaba kaba 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 rianturia nikaba rianturubekdina ribala bala 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 shagala rianturia Rikabori anturubekdina ribala bala 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 shagala rianturia rikabari anturubekdina ribala bala 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 shagala rianturia kerobala nikabori anturubekdina ribala bala bala shagala rianturia. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மீது, அதே அக்கினிமயமான நாவுகள், அதே பெருங்காற்று இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடிய நன்றி. அக்கினிமயமான நாவுகள் உடைய பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கிறபடியா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அந்த 120 பேரை போல உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, அந்த 120 பேரை போல உலகத்தை கலக்குகிறவர்களாக, ஆண்டவரே 120 பேரை போல தன்னுடைய ஜீவனையும் பாராமல் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவரே இரத்த சாட்சியாக்க மறிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தரா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உண்மை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.